ஏன் முருகன் மாநாடு நடத்தப்படாத? அந்த மாதிரி இந்த கோவிலை அபகரிக்க திட்டமிடுகிறார்கள். உங்களுக்கு என்ன அதிகாரம் வந்தது? போய் ஒரு சர்ச்சை கையகப்படுத்துங்க, ஒரு மாஸ்க கையகப்படுத்துங்க. நீங்க பிரைவேட் நிர்வாகத்துல 3 வருஷத்துல 3,10,00,000 டெபாசிட், வெறும் உண்டியல் காசு டெபாசிட்டா இருக்கு. ஆனா அரசாங்க கையில, அறநிலைத்துறை கையில 15 வருஷம் இருந்த பொழுது டெபாசிட் எவ்வளவு? நில். இவங்க எவ்வளவு செலவோ அவ்வளவுக்கு மட்டும் வரவு கணக்கு காட்டுறது. திருட்டு கூட்டங்கிறேன் நான், திருட்டு கூட்டம். நான் நேர போய் பார்த்திருக்கேன். அவங்க சொன்னதுனால அதை சொல்றேன். நான் இங்க இல்லைன்னா நிரூபிக்க சொல்லுங்க. இந்த அல்லேலியா பாபு இது எவ்வளவு பெரிய ஹிந்து விரோத தீய சர்க்கார்னா முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாங்கிறான். எவ்வளவு பெரிய மோசடி பேர்வழிகள், ஹிந்து விரோதிகள். அவுரங்கசீப் ஆட்சி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. ஏன் முருகன் மாநாடு நடத்தப்படாத? அந்த மாதிரி இந்த கோவிலை அபகரிக்க திட்டமிடுகிறார்கள். உங்களுக்கு என்ன அதிகாரம் வந்தது? போய் ஒரு சர்ச்சை கையகப்படுத்துங்க, ஒரு மாஸ்க கையகப்படுத்துங்க. அவங்க 13 வருஷம் முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள். நீயா பண்ண? அறநிலைத்துறை பண்ணிச்சா? அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேகர் பாபு பேச்சு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. வர வர பைத்தியமா ஆயிடுது. என்னை போய் 7 நாட்டான் சனிங்கிறான். ஆமான்றேன். சனிக்கு என்ன தெரியுமா குணம்? இதெல்லாம் சொல்லியிருக்கேன். வரவு செலவு கரெக்டா, அதாவது பாவ புண்ணியங்களை கரெக்டா கணக்கு போட்டு தீர்ப்பு கொடுப்பான் சனி. நீ உனக்கு 26 மே மாசம் இந்த அயோக்கியத்துறைக்கு, அறநிலைத்துறைக்கு இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன், தயவு பண்ணி நீங்க தலையிடாதீங்க. எந்த விதத்திலும் நீங்க தலையிட ரைட் இல்ல.